கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஆட்டோ சக்கர பள்ளத்தில் சிக்கி 3 வயது குழந்தை காயமடைந்த நிலையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தை சரியாக மூடவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஓசூரில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக தோண்டப்பட்ட பள்ளம் சரியாக மூடப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த வழியாக சென்ற ஆட்டோவின் சக்கரம் பள்ளத்தில் சிக்கியது. அப்போது ஆட்டோவில் பயணம் செய்த 3 வயது ஆட்டோ கம்பியில் மோதி மூக்கு உடைந்து அருகில் இருந்தவர்கள் குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலைகளில் உள்ள பள்ளங்களை சரியாக மூட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். இங்க பாதாள சாக்கடை வேலை நடந்துட்டு இருக்குது. சரிங்களா, நான் அவங்கள பாதாள சாக்கடை பண்ண வேணாம் சொல்லல, ஒழுங்கா பண்ண சொல்றேன். சரிங்களா, இன்னைக்கு என் குழந்தைய கூப்பிட்டு நான் வெளியில் கிளம்பலான்னு பார்த்தா ஒரு வண்டி இறங்குற வரைக்கும் வேலை செய்வாங்க இவங்க. இங்க பாருங்க, ஒரு வண்டி இறங்குற வரைக்கும் வேலை செய்வாங்க அங்க. இன்னைக்கு என் குழந்தை கட்டிப்பட்டிருக்குங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம், தனியாக ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம் நாங்க. சரிங்களா, தனியாக ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம் நாங்க. இன்னைக்கு என் குழந்தை நடந்தது, நாளைக்கு நான் ஸ்கூல் ட்ரிப் போட்டுருந்தாங்க. நீங்க இன்னைக்கு வேற ஸ்கூல் ட்ரிப் கொண்டு ஓட்டுனா சும்மா விட்டுருப்பாங்களா? செய்யறாங்க, ஒரு தெருவா கரெக்டாக செய்யறாங்களா? இந்த தெருவு செய்யறாங்க, ஒரு 1/2 ரூபா செய்யறாங்க. இது